Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவில் ஸ்பெஷல் டாபிக்கா ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. இல்லையா? நீதி கட்சி இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது. குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 1ல 3 கேள்வி வந்துச்சு. குரூப் 2ல 2 கேள்வி வந்துச்சு. சாரி, குரூப் 4ல 2 கேள்வி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4லையும் கேள்விகள் வந்திருக்கு, குரூப் 2லையும் கேள்விகள் வந்திருக்கு. எல்லா தேர்வுகள்லையும் நீதி கட்சியோட ஒரு கேள்வி கூட இல்லாமல் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து நம்மளை ஒரு 60 வருஷமாக ஆண்டுட்டு இருக்க கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தை பேஸ் பண்ணிய கட்சிகள். டிஎம்கே ஏடிஎம்கே தான் ரெண்டு தான் மாற்றி 1967 நம்ம ஆண்டுகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமான விதை போட்டது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் டைமில் நீதி கட்சியோட சாதனைகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காதது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, டிஎன்பிசி பணியாளர் தேர்வாணையம், அதில் இருந்து இந்த இடஒதுக்கீடு முறை வரைக்கும் எல்லாத்துக்கும் அச்சாரம் போட்டது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியோட புக்கில் கொடுத்தது இல்லாமல் நிறைய கேள்விகள் வெளியேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக குரூப் 4ல கூட ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தாங்க. சரியா? ஸோ நீதி கட்சியோட புக்கில் இல்லாமல் அதோட ஆர்ஜின் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தே திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமான ஃபஸ்ட்டு விதை வந்து பார்த்திங்கன்னா ஆரியம் திராவிடம் ரெண்டாக பிரிஞ்சு. ஆரியர்கள் அப்படிங்கிறது பிராமணர்கள், அவங்கள இல்லாமல் தமிழ் பேசக்கூடிய மற்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகளை பேசக்கூடியவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு இதுக்கான திராவிடம் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யார்? ஹீராஸ் பாரதியார். சரிங்களா? குமரில பட்லர் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வந்து திராவிடம் அப்படிங்கிறதுக்கு தமிழ், திராவிடா அப்படிங்கிறத கொண்டு வந்தது ஹீராஸ் பாரதியார். ஸோ அதற்கப்புறம் எல்லிஸ் அவர்கள், பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்தை சார்ந்தது கிடையாது, அது ஒரு தனி மொழி குடும்பம்னு அவர் சொன்னதுதான் எல்லாத்துக்குமான திருப்பு முனை. அதற்கப்புறம் 1856 ராபர்ட் கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் மட்டும்தான் இதற்கான பேஸ். அதை தொடர்ந்து தான் திராவிடத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் நடத்தப்பட்டது. சரியா? அதை தொடர்ந்து திராவிடம் அப்படின்னு வரும்போதே முதல்ல திராவிடம் பிராமணர் எதிர்ப்பு, அதை தொடர்ந்து திராவிடம் வந்துச்சு. பிராமண எதிர்ப்புன்னு வரும்போது அது எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜோதிபாபு. சரிங்களா? அவர் 1852 காலகட்டங்கள்லேயே பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தமிழ்நாடுன்னு வரும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அவர் அது 1890 திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஜான் திரவியத்தோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதற்கப்புறம் 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சு அதற்கான ஒரு மாநாட்டையும் நீலகிரியில் நடத்தியிருப்பார். சரியா? இதெல்லாம் பேஸ். இதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 1900 திராவிடத்தை பற்றிய பேச்சுகள் அதிகமாக வருது. தனியான திராவிடம் ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற முழக்கம் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிராமணர் அல்லாத சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்காது. சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் 1909 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிற 2 பிராமணர் அல்லாத வழக்கறிஞர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சான்று, ஒரு 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 சப்போர்ட் இல்லாமல் உடனே செயல் இல்லாமல் போயிடுச்சு. சரியா? ஸோ 1909 இந்த 2 சங்கம் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், புருஷோத்தம நாயுடு. இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதற்கப்புறம் அது தொடங்கப்பட்ட ஒரு 3 ஆண்டுகள் கழித்து இன்னொரு புதிய அமைப்பு தொடங்கப்படுகிறது. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கூட்டமைப்பு குழு. சரிங்களா? 1912 சென்னை கூட்டமைப்பு குழு. இதோட இங்கிலீஷ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக். இதை தான் சென்னை ஐக்கிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க. மதராஸ் ஐக்கிய குழு, ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1912 தொடங்குறாங்க. இது தொடங்க காரணமாக இருந்தவங்க 3 பேர். ஒன்று சரவண பிள்ளை, இன்னொன்று வீராசாமி நாயுடு, இன்னொன்று துரைசாமி நாயுடு. சரிங்களா? அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை கூட்டமைப்பு குழு அல்லது மதராஸ் ஐக்கிய குழு, மெட்ராஸ் யுனைடெட் லீக், இது 3மே ஒன்று தான். அதை நான் வச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க.
மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யும். ஸோ ரெண்டு ஒன்று தான், இதை வந்து பேர் மாத்துறாங்க. பெயர் மாற்றி இதோட செயலாளரா நடேச முதலியார் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றார். ஸோ நீதி கட்சின்னு வரும்போது நடேச முதலியார், டி.எம். நாயர், அப்புறம் தியாகராய ரெட்டி, செட்டி அல்லது ரெட்டி, இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆளுமைகள். ஸோ இந்த சி நடேச முதலியார் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நம்ம தனியாக கொடுக்குறேன், சரிங்களா? இந்த நீதி கட்சியோட ஆர்ஜின் என்ன, சாதனைகள் என்ன, எந்தெந்த எலெக்ஷனில் யாரார் ஜெயிச்சாங்க, இதோட வீழ்ச்சி, அதை பற்றிய நூல்கள், பத்திரிகைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு இவங்க 3 பேர்த்த பற்றியும் தனியாகவே ஒரு வீடியோ தரேன், சரியா? ஸோ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1912 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல, சில இடங்கள் 1914ன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ சென்னை திராவிடர் சங்கம், மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐக்கிய கழகமாக இருந்தது, சரியா? அதற்கப்புறம் 1916 ஜூன் ஜூலை காலகட்டங்களில் பிராமணர் அல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, மருத்துவம் படிக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர்கள், கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்காக தங்குவதற்காக திராவிடர் இல்லம் அப்படிங்கிறத நடேச முதலியார் ஸ்டார்ட் பண்றார் திருவல்லிக்கேணியில். இந்த மொமெண்ட் எல்லாம் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மருத்துவ மாணவராக தான் இருந்திருக்காரு, சரிங்களா? ஸோ அவர் தொடங்கிய இந்த மதராஸ் திராவிடர் இல்லம் என்ன வருஷம்னா 1916 ஜூன் ஜூலை காலகட்டங்கள், சரிங்களா? எதற்காக? தங்கி படிக்கிறதுக்கோசரம் ஆதி திராவிட மக்கள், பிராமணர் அல்லாத மற்ற ஜாதியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல சீட்டு கிடைக்காது, எல்லாம் பிராமணர்களோட கையில் இருக்கு, சரியா? அவங்க தங்கி படிக்கிறதுக்கோசரம் சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரு இதை வந்து ஓப்பன் பண்றாரு, ஒரு ஹாஸ்டலை ஓப்பன் பண்றாரு, சரியா? இதெல்லாம் பேஸு, இதெல்லாம் நீங்க வந்து நீதி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியான மூமெண்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இந்த 1916 இவங்களுக்கு முன்னாடியே, அதாவது 1912 பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பணிகளுக்காகவும் மற்ற இடஒதுக்கீடுக்காகவும் எப்படி இருக்கு, மற்ற எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கமிஷன். அதோட தலைமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் காடிவ் அப்படிங்கிறவரோட தலைமையில் ராயல் கமிஷன் அமைக்கப்படுது. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பயணம் செய்து முக்கியமாக தமிழ்நாட்டு மதராஸ் மாநிலத்துக்கு வரும்போது அப்போ சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தியாகராய செட்டி அவர் என்ன பண்றாரு, ராயல் கமிஷனை சந்திச்சு அரசாங்க பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தோட விளக்குறாரு. அவர் ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா கொடுக்குறாரு. இந்தியா தமிழகத்தில் 3% மட்டும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அரசாங்க பதவிகளையும் மேல் படிப்புகளையும் மருத்துவம், வக்கீல் இந்த மாதிரியான படிப்புகளை 90% மேலே அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்தந்த காலகட்டங்களில் படித்து வெளியே வந்தவங்க ஒரு 4000 பேர். ஆனால் அதே காலகட்டங்களில் எல்லா மதத்தையும் சேர்ந்த எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க வந்தது 1900 பேர் தான் அப்படின்னு சொல்லி சில டேட்டாவை கொடுக்குறாரு, சரிங்களா? இந்த புள்ளிவிவரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ராயல் கமிஷன் சில விசாரணைகளை நடத்தது, 42 சாட்சிகளை விசாரித்தது, சரியா? கேள்விகள் வரலாம். ராயல் கமிஷன் யார் தலைமையில்? அலெக்சாண்டர் காடி. அவரை சந்திச்சு அந்த புள்ளிவிவர டேட்டா கொடுத்தது தியாகராய செட்டி, சரியா? அதற்கப்புறம் இது ஒரு மொமெண்ட், இது நடேச முதலியார் பண்ணி வச்ச மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்து தியாகராய செட்டி பண்ண மொமெண்ட். இதுக்கு முன்னாடியே, ஸோ இவங்க 1909 1912களுக்கு முன்னாடியே 1905-6லேயே ஆங்கிலேயர்களுக்கு கீழே ஜட்ஜா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காப்பதற்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்கர நாயர். யாரு? சங்கர நாயர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியில ஒரு நீதிபதியா இருக்காரு, சென்னை மாநிலத்தில் ஒரு நீதிபதியா இருக்காரு. அவரு தான், அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்லயும் இருக்காரு. காங்கிரஸ்ல இருந்தாலுமே இந்த கருத்தை அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 1915 சங்கர நாயரால் எழுதப்பட்ட 21 கடிதங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் வெளியிடப்படுது. அந்த கடிதங்கள் எல்லாமே ஆங்கில அரசுக்கு இவர் எழுதியது. பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, பிராமணர் அல்லாதவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அரசாங்க பணிகளை தேசிய நீரோட்டத்தில் மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கடிதங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் வெளியிடப்படுது. அதே மாதிரி இவரோட முக்கியமான ஒரு நூல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பிரபலங்கள், ரொம்ப முக்கியம், சரியா? அப்படிங்கிற ஒரு நூலும்
வெளியேறாரு. ஸோ சங்கரநாயர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் ஆங்கிலேய ஆட்சிகளுக்குள்ள ஒரு நீதிபதியாக இருந்தாலும் பிராமணர் அல்லாதவர்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியம். சரியா? அதற்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு புத்தகம் வருது. 1800களில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கனகசபை பிள்ளை எழுதுறார். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1800களில் தமிழகம் பிராமணர்கள் ஆதிக்கம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிராமணர் அல்லாதவர்கள் எப்படிலாம் சுரண்டப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு புத்தகம். ஸோ இந்த 2 புத்தகம் ரொம்ப முக்கியம். திராவிட பிரபலங்கள் 1800களில் தமிழகம். சரியா? ஸோ இந்த காலகட்டங்களில் மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 1916 அயர்லாந்தை சேர்ந்த அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லும்போது மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு உங்களுக்கு புதிய சட்டம் அமைக்கப்படும், உங்களுக்கு தன்னாட்சி கொடுக்கறத பத்தி நாங்கள் யோசிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சொன்ன உடனே அந்த காலம் கடத்தாம 1915-16 காலகட்டங்கள்லயே மாண்டேகு ஜேம்ஸ் போர்டுக்கு தியாகராய செட்டி ஒரு கடலடி தந்தி அனுப்புறாரு கேபிள் மூலமா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட்டியின் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த தந்தியில என்ன குறிப்புகள் இருக்கு அப்படின்னா, பிராமணர் அல்லாதவருக்கு தனியே வாக்காளர் தொகுதிகள் வேண்டும், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு பட செய்ய வேண்டும். கம்னுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிவல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. இப்ப நம்ம போறோம் இல்லையா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசிஏ, பிசிஎம், இவங்களுக்கு இவ்வளவு போஸ்டிங் சொல்றாங்க இல்லையா, அப்பெல்லாம் அது கிடையாது. அந்த மாதிரி அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு செய்யணும். மருத்துவத்துறையில வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க மருத்துவம் படிக்கணும் என்ட்ரன்ஸ், இப்ப நீட்டு மாதிரி அப்போ ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் என்ன தெரியுமா, சமஸ்கிருதத்துல நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாதான் அந்த என்ட்ரன்ஸை பாஸ் பண்ண முடியும். சமஸ்கிருதத்துல யாரு தேர்ச்சி பெற்றிருப்பா, பிராமணர்கள் தான். பிராமணர் அல்லாதவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கத்துக்கும் விட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. ஒருத்தனோட அறிவை வச்சு நீங்க பேசிக்கா கணிதம், அறிவியல் இதெல்லாம் வச்சு நீங்க இது பண்ணலாம், சமஸ்கிருதம் வச்சு எப்படி ஒருத்தரோட அறிவை எடை போட முடியும்? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடலடி தந்தி அனுப்புறாரு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. யாரு? தியாகராய செட்டி. இவர் தான் என்ன பண்றாரு, ராயல் கமிஷனையும் மீட் பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி மாண்டேகு ஜேம்ஸ் போர்டுக்கு ஒரு இது அனுப்புறாரு. ஆனா 1916 டொமினியன் அந்தஸ்து தன்னாட்சி வழங்குறன்னு சொன்ன இங்க மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு அதுக்கப்புறம் 1919 இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துறாரு. அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள், நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க, சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு 1920 நாங்கள் எலெக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இரட்டை ஆட்சி முறையை மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு கொண்டு வருது. சரிங்களா? அதன் பிரகாரம் 1920 என்னது, நீதி கட்சி போட்டியிடுது. ஸோ இதெல்லாம் நீதி கட்சி தோற்றத்துக்கு முன்னாடியே நடந்த சில முக்கியமான திராவிட மூமெண்ட்ஸ். சரியா? இப்போதான் நம்ம நீதி கட்சியோட தோற்றத்தை பார்க்க போறோம். ஸோ நீதி கட்சியோட தோற்றம்னு பார்க்கும்போது 1916 அதை தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 1920 எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் சட்டமன்றம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கம் யாரை நியமிக்குதோ அவங்க சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த சட்டமன்றத்தில் TM நாயரும் தியாகராய செட்டியாரும் அன்னிபெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி அந்த இதால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். தன்னாட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இம்பீரியல் கவுன்சிலில் ஜெயிக்கிறாங்க. ஸோ தோற்கடிக்கப்பட்ட இது எல்லாம், ஏன்னா யூஸ்வலா அன்னிபெசன்ட் அம்மையார் காங்கிரஸோட ஆதரவாளர். சரிங்களா? ஸோ இங்க பிராமணர்களோட ஆதிக்கம் இருக்கு, தன்னாட்சி இயக்கம் அவங்கள தான் ப்ரமோட் பண்ணுது. ஸோ நமக்கு தனியான இயக்கம் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்ட தியாகராய செட்டி, TM நாயர், இன்னும் சில பேர் சேர்ந்து 1916 நவம்பர் 20 சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ சென்னை நீதி கட்சின்னு சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த இது கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 விக்டோரியா மஹால். சரியா? அதில் 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நாம 2 இயக்கம் தொடங்கணும். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. 2 அமைப்பு அங்கே இது பண்ணி தொடங்குறாங்க. பேட்டரி வேறையா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ தென்னிந்திய மக்கள் சங்கம் ஸ்கூல் புக்கில் இருக்காது, வேற எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க.
இந்த இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எங்கே எடுக்கிறாங்களோ அந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வர்த்தக அமைப்பு, நிறைய ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. ஸோ கூட்டு பங்கு கழகத்தை போன்ற ஒரு வர்த்தக அமைப்பு. ஸோ இதோட நோக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மகிட்ட வர்த்தக அமைப்பை வைத்து 3 பத்திரிகை, ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு 3லையும் தொடங்கணும். அந்த பத்திரிகையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சார சாதனமாக யூஸ் பண்ணணும். பிராமணர் அல்லாதவர்களோட கொள்கைகளையும் குறைகளையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த பிரச்சார சாதனத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த தென்னிந்திய மக்கள் சங்கத்தோட பிரச்சார சாதனத்தின் செயலாளராக தியாகராய செட்டி இருந்திருக்கார். சரியா? இப்போதான் நம்ம நீதி கட்சியோட ஆர்ஜின் வரும். அடுத்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க, தென்னிந்திய வாழ்வுரிமை சங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென்னிந்திய மக்கள் நல உரிமை சங்கம்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கும். அல்லது SILFன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 தான். பிராமணர் அல்லாதவர்களோட உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது, அரசாங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதை பற்றி சொல்றது, பிராமணர் அல்லாதவர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துறது. அவ்வளோதான் அவங்க நோக்கம். பிராமணர் அல்லாதவர்களின் நலன், அதுதான் அவங்களோட நோக்கம். ஸோ அதுக்காக 3 பத்திரிகை தொடங்கப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், தமிழில் நீதி, இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் பத்திரிகை. அடுத்து தமிழில் திராவிடன், தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா. ஏன் சார் தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னா, அப்பைத்து மதராச மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவின் சில பகுதிகள், தமிழ்நாடு எல்லாத்தையும் ஒன்றிணைத்தது தான் சென்னை ராசதானி மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ ஆந்திரா சார்ந்த தெலுங்கு பேசக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை முன்னெடுத்து கொண்டு போனாங்க. அவங்களும் பிராமண ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அதனால தெலுங்குலையும் ஒரு பத்திரிகை வேணும். சரியா? ஸோ இதுதான் பேசிக். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த நீதி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கில இதழ் TM நாயர் கீழே வருது. மிகப்பெரிய அளவில் அந்த நாளிதழ் ஹிட் ஆகுது. நாளிதழ் டெய்லி வர நியூஸ் பேப்பர். ஸோ அதனால இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன பண்ணுது, அந்த ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல நீதி கட்சியாவே மாறுது. ஸோ அதற்கப்புறம் தனித்தனியாக இயங்கிட்டு இருந்த தென்னை திராவிட சங்கம் இருக்கு இல்லையா, இங்கே ஆரம்பிச்சாங்க இல்லையா, இதுவும் இந்த தென்னிந்திய மக்கள் சங்கமும் ஒன்றிணைக்கப்படுகிறது. இதில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் ஒன்றிணைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி தியாகராய செட்டி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்திருப்பார், அவர் தனியாக போயிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் நாயரும் அவருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. இவர் ரெண்டு பேர்த்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடேச முதலியார். சரியா? அவரோட முக்கியமான கோஷம் என்னன்னா, பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை அப்படிங்கிற கோஷத்தை சட்டமன்றத்தில் எழுப்பியிருப்பார். சரியா? இதுவும் ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? இதைத் தொடர்ந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான பிரகடனம் 1916 டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி என்ன பண்றாரு, வெளியிடுறார். ஸோ தென்னிந்திய கட்சியிலால் பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டது 1916 டிசம்பர். நவம்பர்ல ஆரம்பிக்கிறாங்க, டிசம்பர்ல ஒரு பிரகடனம் விடுறாங்க. இந்த பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சார்ந்த நிறைய பேருக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அவங்களோட நியூ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகடனத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரகடனத்தின் மூலமாக இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சீக்கிரமே மரணம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னிபெசன்ட் அம்மையாரோட இவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிராமணர் இல்லாதவர் பிரகடனம் இருக்கு இல்லையா, இந்த பிரகடனத்தை நிறைய பேர் விமர்சிச்சாங்க. அதில் அன்னிபெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகடனத்தால் நீதி கட்சியும் மரணம் அடையும்னு சொல்லியிருக்காங்க. இந்து நேஷன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் தொடங்கப்பட்டதையே ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கட்டுக்கதை, அரசியல் போலி புனைவு, கற்பனை செய்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய குறை கூறப்பட்டாங்க. சரியா? ஆனாலும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நீதி கட்சியோட இந்த ஜஸ்டிஸ் என்ன எழுதினா, கேலி பேசுவோர் பேசட்டும், பிராமணர் அல்லாதர் சமுதாயம் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ்ல எழுதுறாங்க. சரியா? இந்த பிரகடனத்தை வந்து பாத்தீங்கன்னா சென்னை ராசதானி பிராமணர் அல்லாதவரின் மாக்னகர்டா அப்படின்னு சொல்லி வர்ணித்தவர் யாருன்னா சிதம்பரம் குடியரசு. ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அதற்கப்புறம் நீதி கட்சி 3 பத்திரிகைகள் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 பத்திரிகையும் 1917 தொடங்குறாங்க. 1917 தென்னிந்திய மக்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், அவங்க என்ன பண்றாங்கன்னா
அது ஒரு கூட்டு பங்கு வர்த்தக மையம் இல்லையா? ஸோ அதனால் அவங்களோட பங்குகளை விற்று மேலும் பணம் திரட்டி அப்பயே 1914 100 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடியே 40,000 ரூபாய் பணத்தை வச்சு ஒரு பெரிய அச்சுக்கூடத்தை நிறுவுறாங்க. ஸோ நிறுவி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு முதல் இதழை வெளியிடுது. இந்த வெளியிடல் பார்த்தீங்கன்னா எப்பனா 1917 பிப்ரவரி 24 TM நாயர் இந்த நாளிதழோட கௌரவ பதிப்பாளராகவும் MS பூர்ணலிங்கம் பதிப்பாளர், அதாவது எடிட்டராகவும் வச்சு இந்த பத்திரிகை தொடங்கப்படுது. ஸோ ஆங்கில இந்த TM நாயர்னால் தான் இந்த பத்திரிகை மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஸோ அதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கில பித்தர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி திராவிடன் அப்படிங்கிற தமிழை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த நீதி கட்சியோட கொள்கையில் இது பண்ணுறதுக்கு. அது யாரோட தலைமையில்னா பக்தவாச்சலம் பிள்ளை அப்படிங்கிறவரோட தலைமையில் அந்த பத்திரிகை 1917 ஜூலை. சரியா? ஏசி பார்த்தசாரதி நாயுடு அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகையை வாங்கி நீதி கட்சியோட கொள்கையை பதிப்பிக்கிறார். ஸோ இந்த 3 பத்திரிகைகளை கொண்டு நீதி கட்சியோட கொள்கைகள், திட்டங்கள், செயல்பாடுகள் மக்கள் அளவில் மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்யப்படுகிறது. சரியா? ஸோ நீதி கட்சியோட 3 பத்திரிகைகள் என்னென்ன? ஜஸ்டிஸு 1917 பிப்ரவரி காலகட்டம், அதோட பதிப்பாளர் பார்த்தீங்கன்னா TM நாயர், பூர்ணலிங்கம். இதுவே திராவிடன் பக்தவச்சலம் பிள்ளை, இது ஜூனு. இதுக்கப்புறம் ஆந்திர பிரகாசிகா, பார்த்தசாரதி நாயுடு. சரியா? 3 ஆவச்சிங்க. இவங்க பிரகடனம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பத்திரிகைகள் தொடங்கிட்டாங்க. அடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிராமணர் அல்லாதவர்களுக்கான மாநாடுகள் வட்டார அளவில் நடத்தப்பட்டது. சரியா? முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு கோயம்புத்தூர்ல 1917 ஆகஸ்டில் நடைபெறுது. இந்த மாநாட்டோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமராயர் அப்படிங்கிறவர். சரிங்களா? 1917 இறுதிக்குள்ள 6 இடங்கள்ல இந்த வட்டார மாநாடுகள் நடத்தப்படுது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், திருநெல்வேலி, பிக்காவலே, புலிவெண்டியா, பெசவாடா. சரியா? இந்த மாநாடுகள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் நீதி கட்சி மக்களிடையே மிகப்பெரிய அளவில் நிலை பெற்றுச்சு. ஸோ இந்த 6 வட்டார மாநாடுகள் நடத்ததுக்கு அப்புறம் முதல் மாநில மாநாடு சென்னையோட வெலிங்டன்ல 1917 டிசம்பர் 28, 29 கடைசி வீட்டில் நடத்துறாங்க. எங்க? சென்னை வெலிங்டன் திரையரங்கு. சரியா? இது எல்லாமே புக்கில் இல்லாத கண்டென்ட், தயவு செய்து நோட் பண்ணி வச்சிங்க, நான் மெட்டீரியலும் அனுப்புகிறேன். சரியா? ஸோ அடுத்து 1919 மாண்டே ஜேம்ஸ் போர்டு என்ன பண்ணுது, சீர்திருத்தம் அமைச்சு 1920 எலெக்ஷன் வச்சு இரட்டை ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சட்டமன்ற வாக்காளர்கள் மக்களால் நேரடியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த உறுப்பினர்களை கொண்டு ஊரக சட்டமன்றம் அமைப்பாக நீதி கட்சி 1920 37 வரைக்கும் ஆட்சி செய்யப்படுது. அதுக்கப்புறம் நீதி கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ எங்களோட பீரியட் 1920 37 வரைக்கும் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ 1920 37 வரைக்கும் நிறைய எலெக்ஷன் நடந்திருக்கும். அதாவது இரட்டை ஆட்சியின் பிரகாரம் எலெக்ஷன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை கிடையாது, எல்லாருமே ஓட்டு போடவும் வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 4% தான் ஓட்டு இதாயிருக்கும். ஏன்னா மக்களே இந்தந்த இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சொத்துரிமை இருக்கணும்பாங்க. சரிங்களா? இங்கே மேரில் லேண்ட் இருக்கணும்பாங்க. அவங்க தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொண்டு வந்தோம்னா எல்லாரும் கலந்துக்க முடியாது. ஸோ 1920 நவம்பர் மாதம் முதல் தேர்தல் நடைபெறுது. அப்போ சென்னை ராஜதானி மக்கள் தொகை 40 மில்லியன், 127 வாக்காளர்களில் 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெறுது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வெற்றி பெற்று நீதி கட்சியோட முதல் மாநில முதலமைச்சராக சுப்பராயலு நாயுடு. ஸோ 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. இந்த நம்பர்ஸ்ல முக்கியம். ஏன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 4 சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சரியா தவறாங்கிற மாதிரி கூற்றுகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த இடங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 63 இடங்கள்ல நீதி கட்சி பயங்கர பெரும்பான்மையோட வெற்றி பெறுது. ஆக்சுவலாக நீதி கட்சி ஆக்டிவாக இருந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தது 20 to 23 தான். அதற்கப்புறமே அதோட வீழ்ச்சி தொடங்கிடும். சரிங்களா? ஸோ முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலமைச்சர் சுப்பராயலு நாயுடு. ரொம்ப முக்கியம், நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. நீதி கட்சியோட முதல் அமைச்சரவை சென்னையில் ஆரம்பித்தது யாரு? சுப்பராயலு நாயுடு.
அதுக்கப்புறம் 1921 20ல ஜெயிப்பாரு, ஒரு வருஷம் தான் இருப்பாரு. ஜூலை 19 அவரோட உடல்நிலை சரியில்லாம போனனால பதவி விலகிடுவார். அவருக்கு பதிலா பனகல் அரசர் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார். ஸோ பனகல் அரசர் அப்படிங்கிறது, பனகல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை பக்கத்துல இருந்து ஒரு சுதேச அரசு, அதோட அரசர். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராமராய நிங்கர். ஸோ அவர் என்ன பண்றாரு, சுப்பராயலுக்கு அப்புறம் இதுவா முதலமைச்சராக நியமிக்கிறார். ஸோ இந்த 20 to 23 கேட்டகரியில் காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட சாதனைகள் அதிகம். கட்சி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட இதை வந்து அப்டேட் பண்ணிக்கல. ஸோ நீதி கட்சியோட வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிக்குது. சரியா? ஆனாலும் 37 வரைக்கும் இருந்தாங்க. ஸோ 2வது சட்டமன்ற தேர்தல் 3 வருஷம் கழிச்சு 1923 நடக்குது. 1923 ஜனவரி 1 தான் என்ன ஆகுது அப்படின்னா, CR தாஸும் மோதிலால் நேருவும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கிறாங்க. காந்தி ஜெயிலுக்கு போயிடுவார் சௌரி சௌரால. காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் ஈடுபடாது, தலையிடாது. ஸோ சுயராஜ்ய கட்சி மாற்றம் வேண்டோன்னு சேர்ந்து சுயராஜ்ய கட்சி ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு தலைமை வச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீரர் எஸ் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். காமராஜர் இருக்கார் இல்லையா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களோட அரசியல் குரு. அவங்களோட தலைமையில் சுயராஜ்ய கட்சி முதன்முறையாக போட்டியிட்டு 11 இடங்களில் வெற்றி பெற்றது. இதை தான் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ 23ல் அவங்க 11 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அதுக்கு தேவையான இடங்கள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, 23ல் அப்போ ஆளுநராக இருந்த வெலிங்டன் என்ன பண்ணுறாருன்னா நீதி கட்சியை அரசாங்கம் அமைக்க அழைக்கிறார். இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க, கொஞ்சம் இவங்களும் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி இல்லையா? ஸோ இரட்டை ஆட்சியில் நியமன உறுப்பினர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீதி கட்சி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. சுயேட்சையும் நிறைய நீதி கட்சி தான் ஆதரவு கொடுக்கும். ஸோ அதனால் மறுபடியும் பனகல் அரசர் 2வது முறையாக முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஸோ இவரோட ஆட்சி காலகட்டங்கள் 23லேருந்து 26 வரைக்கும். இந்த கேப்பில் சுயராஜ்ய கட்சி 11 இடத்துல ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி மாதிரி உட்காந்துருச்சு. உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆட்சி அமைச்சதே தப்பு, பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 குற்றச்சாட்டுகளை வைத்து முதலாக நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வர்றார். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் கன்னி பேச்சு, அந்த வெர்ஜின் டாக்னு சொல்லுவாங்க, முதல் பேச்சு சட்டமன்றத்தில் அதை பேசினதே நீதி கட்சியோட நம்பிக்கையில்லாத தீர்மானம். ஸோ இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதலாக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டது நீதி கட்சிக்கு எதிராக. அந்த நம்பிக்கையில்லாத தீர்மானத்தில் நீதி கட்சி போதுமான வாக்குகளை வாங்கி ஜெயிச்சு ஆட்சி தக்க வச்சுக்கிச்சு. ஸோ 23லேருந்து 26 வரைக்கும் பனகல் அரசர் கீழே நீதி கட்சி செயல்படுது. அதற்கப்புறம் 26ல் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி 41 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. நீதி கட்சிக்கு பயங்கர அடி. அவங்க 21 இடங்கள், சுயராஜ்ய கட்சி 41 இடம். ஆனால் சுயராஜ்ய கட்சி என்னாச்சு, ஆட்சி அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. 26ல் CR தாஸ் இறந்துருவார். அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியோட ஒரு இது குறைஞ்சி போயிடும். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் சொல்கிறத கேட்டு நீதி கட்சி ஆட்சி அமைக்காது. சுயராஜ்ய கட்சி. இப்போ சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மை, ஆனால் ஆட்சி அமைக்கல. செகண்ட் இடத்துல இருக்கிறது நீதி கட்சி, ஆனால் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுயேட்சை எம்எல்ஏவாக ஜெயிச்ச சுப்பராயனுக்கு நீதி கட்சி ஆதரவு கொடுக்குது, சுயராஜ்ய கட்சியும் ஆதரவு கொடுக்குது. ஸோ 2 பேர்த்தோட ஆதரவோட சுயேட்சை வேட்பாளர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்லாம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு சுயேட்சை எம்எல்ஏ முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஸோ என்னதான் சுயேட்சையோட அரசாங்கம், சுப்பராயனோட சுயேட்சை அரசாங்கம்னு சொன்னாலும் அந்த சுயேட்சை அரசாங்கத்தில் நீதி கட்சி ஆதரவு அளிக்கிறதுக்கு அவங்களோட நிறைய தலைவர்கள் அந்த அரசாங்கத்தில் மினிஸ்டராக இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், ஒரு கொள்கை முடிவில் இருக்கணும் அப்படிங்கிற டீல் போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நீதி கட்சியோட நிழலாட்சி மாதிரி தான் செயல்படுது. சரியா? அதுக்கப்புறம் 26லேருந்து 29 வரைக்கும் அவரோட ஆட்சி காலகட்டங்கள். 30ல் எலெக்ஷன் வருது. 30ல் என்னாச்சு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் வருது. ஸோ சுயராஜ்ய கட்சி பெரிய அளவில் அது கான்சென்ட்ரேட் பண்ணல. மறுபடியும்
சுயராஜ் நீதி கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆட்சி அமைக்குது. முனுசாமி நாயுடு அப்படிங்கிறவர் 1930 அக்டோபர் 27 முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். போன தடவை முதலமைச்சராக இருந்த சுப்பராயன் எதிர்கட்சி தலைவராக அமைகிறார். ஆக்சுவலா சுயராஜ் நீதி கட்சியோட உள்கட்சி பூசல் 1929 தொடங்கிடும். 30 முனுசாமி நாயுடு வந்திருக்காரா, அவருக்கு எதிராக உள்கட்சியிலேயே பிரச்சனையாகி அவரை பதவி இறக்கிட்டு பொப்புலி அரசர், அதாவது ராமகிருஷ்ண ரங்காராவ் அவரோட ஒரிஜினல் பேரு, 32ஆம் தேதி அவரே என்ன பண்றாரு, முதலமைச்சரா மாறுறாரு. இவரை பதவி இறக்கிட்டு இவர் ஏறார். சரியா? ஏன்னா 2 உள்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு, பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதற்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 32ல இருந்து 35 வரைக்கும் இருக்காரு. 34ல மறுபடியும் எலெக்ஷன் வருது. 34 எலெக்ஷன்ல நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருது. அப்புறம் தான் 35ல மாநில சுயாட்சிக்கான மாண்டேக் சேவிங்ஸ் போர்டோட இரட்டையாட்சி கேன்சல் பண்ணி இந்திய அரசு சட்டம் இயற்றப்படுது. அதன் பிரகாரம் 37ல எலெக்ஷன் வருது. ஸோ 35ல இருந்து 37 வரைக்கும் பெயரளவில் இவங்க அரசாங்கம் இருக்கு. அதோட இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 34ல வந்து எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, 34ல சுயராஜ்ய கட்சி மறுபடியும் 29 இடங்கள்ல வெற்றி பெறுது. ஆனால் ஆட்சி அமைக்கல. அவங்க ஆட்சி அமைக்காதனால பொப்புலி அரசர் மறுபடியும் முதலமைச்சராக நீடிக்கிறார். எப்ப? 37 எலெக்ஷன் வரைக்கும். இவர் 35 வரைக்கும் இருந்தாரு. இடையில 36ல சில மாதங்கள் பிடி ராஜன் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அவருக்கு அப்புறம் 37ல கேவி ரெட்டி இருந்திருப்பாரு. சரியா? ஸோ 34 முடிஞ்சு 37ல எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த எலெக்ஷன்ல நீதி கட்சி தலையே தூக்க முடியாத அளவுக்கு தோல்வி அடைஞ்சு காங்கிரஸோட எழுச்சி பெரிய அளவுல இருந்து காங்கிரசின் முதல் அமைச்சரவையை ராஜாஜி சென்னை மாநிலத்தில் அமைக்கிறார். ஸோ அதற்கப்புறம் சின்னதா எதிர்கட்சியா மட்டும் செயல்பட்டு வந்திருக்கு. ஆனா 38ல என்ன பண்றாரு, பெரியார் தலைமையேற்கிறார். நீதி கட்சியோட தலைவராக ஜெயில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் உள்ள போயிருப்பாரு. ஜெயில இருந்து அவரை நீதி கட்சியோட தலைவராக மாத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு, 1944ல பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அவர் 38ல இருந்து 47 வரைக்கும் நீதி கட்சி பெரியார் தலைமையில் செயல்பட்டது. இடையில அவர் என்ன பண்ணிடுவார், நீதி கட்சியோட பெயரை வந்து திராவிடர் சங்கம்னு பேர் மாத்திடுவார். ஸோ பெயரளவில் 44 45ல பிடி ராஜன் தலைமையிலும், அதற்கப்புறம் முதல்ல ராமச்சந்திர ரெட்டியோட தலைமையிலும், அதுக்கப்புறம் பிடி ராமச்சந்திரன் தலைமையிலும் செயல்பட்டு வந்திருந்த நீதி கட்சி அரசியல் வானிலிருந்து 1957 சுத்தமா முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இவங்களோட சாப்டர் 37 எலெக்ஷனோட காலி. பெயரளவில் தான் இவங்க 2 பேத்துக்கிலே இருக்கும். சரியா? ஸோ 38ல நீதி கட்சி வந்து பெரியார் தலைமை ஏற்றாரா. 44ல அவர் என்ன பண்றாரு, சேலத்துல ஒரு மாநாடு கூட்டுறாரு. அந்த மாநாடுல நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றாரு. இந்த திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சதுதான் திராவிடர் முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிடத்திலிருந்து முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சதுதான் மற்ற கட்சியெல்லாம். மதிமுக, திமுகல இருந்து பிரிஞ்சது மதிமுக, அதுக்கப்புறம் புது புது கட்சிகள். ஸோ எல்லாத்துக்கும் பேசுது நீதி கட்சி. நீதி கட்சி தான் திராவிடர் கழகமா மாறுது. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிடர் முன்னேற்ற கழகமா மாறுது. அதுக்கப்புறம் 1967ல இருந்து இப்ப வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி ஆண்டுட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் போட்ட விதை யாரு, நீதி கட்சி. ஸோ இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 20ல இருந்து 37 வரைக்கும் என்னென்ன எலெக்ஷன் நடந்துச்சு, பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு, நீதி கட்சியோட பத்திரிகை, நீதி கட்சியோட தோற்றம், அதுக்கு முன்னாடி நடந்த முக்கியமான நிகழ்வுகள். சரியா? அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப நீதி கட்சியோட சாதனைகள் பார்க்க போறோம். நீதி கட்சி ஒரு 13 வருஷம் பக்கமா இருந்திருக்கும். 20ல இருந்து ஒரு 33 34 வரைக்கும் வச்சீங்கன்னா ஒரு 13 வருஷம் இருந்திருக்கும். இடையில வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சை அரசாங்கம் வந்திருக்கும். ஸோ அதை விட்டீங்க அப்படின்னா ஒரு 13 வருஷம் பக்கமா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 13 வருஷத்துல அவங்க பண்ண சாதனைகள் அளப்பரியது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நீதி கட்சியோட பேரை மாத்திருப்பார்ல பெரியார், அவர் அந்த அந்த முன்மொழிவை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. சரியா? ரொம்ப முக்கியம். ஸோ சாதனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
சென்னை நகர திட்ட சட்டம், மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் 1920. ஸோ இதெல்லாம் இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் சென்னை மாநிலம், குறிப்பா சென்னை, இப்போ வந்து தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லா சொல்லலாம், சென்னை குறிப்பா சென்னைனா சென்னை மாநிலம் இப்போ இருக்கிற சென்னை தான் இப்போ மெயினாக இருந்திருக்கும். சரியா? சென்னை வரலாறு காணாத அளவில் வளர்ச்சி அடைந்தது நீதி கட்சியோட ஆட்சியில் 1920களில். இந்த நகர திட்ட சட்டம் மூலமாக நிறைய குடியிருப்பு காலனிகள் உருவாக்கப்படுது. நீண்ட நுங்கம்பாக்கம் நீர்நிலையம் அமைக்கப்படுது. சரியா? மர்மலான் கிராமம் மாம்பலம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுகிறது. தியாகராயர் நகர் உருவாகுது. நகரோட சென்ட்ரல் பகுதியில் பனகல் பார்க், பனகல் பூங்கா உருவாகுது. உஸ்மான் ரோடு, ஹபிபுல்லா ரோடு, தனிகாச்சலம் ரோடு, நடேசன் பூங்கா, பாண்டி பசாரு, இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள் சென்னையில் அப்போ வளர ஆரம்பிக்குது. ஸோ சென்னை டெவலப் பண்ணது யாரு? ஸ்டார்டிங்ல இருந்தே நீதி கட்சி. நீதி கட்சி தான் பேஸு. சரியா? ஸோ அதற்கப்புறம் 1920 இவங்க கொண்டு வந்த முக்கியமான ஒரு திட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை 1000 விளக்கு பகுதிகளில் சோதனை முறையில் மாநகராட்சி பள்ளியில் இலவச காலை உணவு திட்டம். இதற்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் தியாகராய செட்டி அவர்கள். ஸோ இதுதான் பின்னாடி மதிய உணவு திட்டமாக விரிவடைஞ்சிருக்கும். ஸோ முதலில் பள்ளிகளில் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம், காலை உணவு மதிய உணவு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? தியாகராய செட்டியார் அவர்கள். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க பண்ண இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த காலகட்டங்களில் பஞ்சமர், தீண்டத்தகாதோர், அரிஜனர் முத்திரை குத்தி சமுதாயத்திலிருந்து ஒதுக்க வைக்கப்பட்டிருந்த மக்களை ஆதி திராவிடர் என்று அழைக்கப்பட்டு சமுதாய அந்தஸ்து இவங்களோட ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. ரொம்ப மோசம் அப்போலாம் நடந்துச்சுன்னா. இப்போ என்ன ஜாதி கொடுமை? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு கொடுமை நடந்திருக்கும். ஒரு ரோட்டில் போக முடியாது, ஒரு கடையில் சாப்பிட முடியாது, டீ குடிக்க முடியாது, சட்டை போட முடியாது, இறந்தா தூக்கிட்டு போக முடியாது, நிறைய ஜாதி கொடுமைகள் இருந்துச்சு. தீண்டாமையை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மக்களுக்கு பஞ்சமர்னு கேவலப்படுத்துவாங்க, தீண்டத்தகாதவர்னு சொல்லுவாங்க, அரிஜனர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே இப்படிலாம் கூப்பிடக்கூடாது. அவங்க ஆதி திராவிடர்கள், ஆதிக்குடி அப்படின்னு சொல்லி ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிற சமுதாய அந்தஸ்து கொடுத்தது நீதி கட்சி. சரியா? அதுக்கப்புறம் 1920களில் மாவட்ட பஞ்சாயத்து தாலுகா நிறுவனங்களுக்கு சுயேட்சையாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதற்கப்புறம் இவங்க பண்ண மிகப்பெரிய ரிஃபார்ம் என்ன அப்படின்னா, 1921 ஏப்ரல் 1 சென்னை சட்டமன்ற எலெக்ஷன்ல பெண்களுக்கு நிக்கலாம் அப்படின்னு பெண்கள் நிற்கக்கூடாதுன்னு இருந்த தடையை ஒடிச்சு ஒரு மசோதா கொண்டு வராங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு அதிகாரம் உண்டு, தடை விலக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மசோதா கொண்டு வராங்க. இந்த மசோதா மூலமாக தான் சென்னை சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினர், பெண் மேலவை உறுப்பினர், பெண் உறுப்பினர், முதல் மேயர் யார்? எல்லாமே முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார், முதல் மருத்துவர். அவங்க என்ன பண்ணாங்க? 1926 சட்டமன்றத்தோட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதற்கு அச்சாரம் இவங்க கொண்டு வந்த இந்த மசோதா. சரியா? அதற்கப்புறம் இவங்க பண்ண மிகப்பெரிய ரிஃபார்ம், சட்ட சாதனை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணைகள். ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வருஷத்தை நோட் பண்ணீங்க, 21, 22, செப்டம்பர் 16, ஆகஸ்ட் 15. இந்த ஆணை அடிப்படையில் தான் பிற்காலத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ நம்ம சொல்றோம்ல 69% இடஒதுக்கீடு, அதற்கான பேஸ் இந்த 2 அரசாணைகள் தான். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஸோ இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான அச்சாரத்தை மண்டல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்கல்ல பிசி கம்யூனிட்டிக்கு. ஸோ அவரோட உரையில வந்து நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், 1921, 22 நீ வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த கமிஷனுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அது திகழ்னதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. சரியா? ஸோ அதற்கப்புறம் நீங்க கொண்டு வந்த இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 22 டிசம்பர் 18 இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதான்னு கொண்டு வராங்க. இங்கிலீஷ்ல இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்பவர்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டம் 1925 நிறைவேற்றப்பட்டு 26 இந்து சமய அறநிலை
இந்து சமய அறநிலை சட்டம்னே கொண்டு வராங்க 26ல். அதற்கான மசோதாவை 22லயே கொண்டு வந்துட்டாங்க. சரி, இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறை அறநிலை சட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயில்கள் தனிப்பட்ட சில குழுக்களால் பரிமாறப்பட்டது. ஸோ அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் சாமி பார்க்க முடியும், யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியும். ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இந்து கோயில்களும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. நீ என்னடா என கோயிலுக்கு உள்ள விடுறது இல்லை, நீ சொல்றது கோயிலே கவர்மெண்ட், இது கவர்மெண்டா இருந்தா யார் என்ன கேட்க முடியும்? யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம். சரியா? அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு விஷயம் கொண்டு வந்தாங்க. என்னன்னு தெரியுங்களா? இப்ப சொல்றாங்க இல்லையா, பட்டா, வீட்டு மனை வசதி பட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அதை முதல்ல கொண்டு வந்து நீதி கட்சி. தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்த இடங்களில் வீடு கட்டிக் கொள்வதற்காக பட்டா மனைகள் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா வெள்ளக்காரன் ஆரம்பத்திலேயே பஞ்சமர் நிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, பட்டாவே போட்டு கொடுத்துட்டாங்க. உனக்கு எங்க இடம் இருக்கோ அங்க நீ வீடு கட்டிக்கோ, இந்த உனக்கு பட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரிஃபார்ம். சரியா? அதுக்கப்புறம் மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி தொழில்மயால் தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நீதி கட்சி அந்த சென்னை மாநிலத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு உதவுவதற்காகவே மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருது 1922ல். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்குடைய ஒரு பொருளாதார சட்டம். சரியா? சார், இந்த இடையில ஒரு சுப்பராயன் இருந்தார் இல்லையா, அவர் எதுவும் பண்ணலன்னா அவரை வச்சுதான் இது எல்லாமே பண்ணாங்க. அவர் ஆட்சியில கொண்டு வந்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோட்டா முறை. யாரோட ஆலோசனையின் பேர்ல, முத்தையா முதலியார் அப்படிங்கிற ஆலோசனையோட பேர்ல கோட்டா முறையை கொண்டு வருது. இந்த கோட்டா முறைனா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம போறோம் இல்லையா, எம்பிசி கோட்டா, பிசி கோட்டா, எஸ்சி கோட்டா, எஸ்டி கோட்டா அப்படின்றாங்கல்ல, கோட்டாவுக்கு இத்தனை % அப்படிங்கிறாங்களா, அதற்கு தெளிவான வரையறை வகுத்தது இந்த கோட்டா முறை. அரசாங்க பணிகளுக்கு ஒவ்வொரு வகுப்பாருக்கும் எத்தனை இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டது இந்த கோட்டா முறை. இதை கொண்டு வந்தது சுப்பராயன் அரசாங்கம். இதை டிசைன் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முதலியார் அப்படிங்கிறவர். ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. கேள்விகள் வரலாம். வகுப்பு வாரி இடஒதுக்கீடின் தந்தை யாரு? முத்தையா முதலியார். சரியா? ஸோ 1924ல் இவங்க கொண்டு வந்த இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பணியாளர் தேர்வு வாரியம் அல்லது தேர்வு ஆணையம். இப்ப இருக்கிற டிஎன்பிஎஸ்சி அப்ப கொண்டு வந்துட்டாங்க. 1924லயே கொண்டு வந்துட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் 1929ல் பொதுப்பணியாளர் தேர்வாணையம்னு பெயர் மாட்டுது. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுங்கிறாங்களா மத்தியில. ஸோ நம்மளோட பேஸ் பண்ணி 24ல் ஆரம்பிச்ச பணியாளர் தேர்வு வாரியத்தை பேஸ் பண்ணி தான் 29ல் சென்ட்ரல் கவர்மெண்டே பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருது. ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் 1924, பொதுப்பணியாளர் தேர்வாணையம் 29. இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. டிஎன்பிசியோட தந்தையார் நீதி கட்சி. சரியா? அதற்கப்புறம் 1926ல் ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்படுகிறது. யாரோட ஆட்சி காலம்னா சுப்பராயன் ஆட்சி காலம். இது ஒரு சாதனை, இது ஒரு சாதனை, இதுவும் ஒரு இதுல வந்த சாதனைகள் தான். இதெல்லாம் நீதி கட்சி தான் பின்னாடி இருக்கு. சரியா? அதற்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 26, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29. அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த குழுவோட பரிந்துரையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டதுன்னா சிவஞான பிள்ளை. இதை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் எந்த புக்லையும் இருக்காது, ஸ்கூல் புக்கில் தனியான சோர்ஸில் தான் இருக்கும். சரியா? ஸோ மருத்துவ படிப்புக்காக இந்திய மருத்துவ பள்ளிகளை துவங்குறாங்க. 1930ல் நீதி கட்சியோட ஆட்சி காலத்தில் தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம், இந்த பொட்டு கட்டும் சடங்கு அப்படிங்கிறத தடை செய்யறாங்க. யாரோட முயற்சி? முத்துலட்சுமி ரெட்டி அவர்களோட முயற்சி. இந்த அம்மா நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ஆளுமை. பெண்கள் ஸ்கூலே போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல காலேஜுக்கு போன லேடி, மருத்துவர் ஆனவங்க, முதல்ல சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆயிருக்காங்க, முதல்ல மேயர் ஆயிருக்காங்க, பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையா அவர்கள். கொண்டாட மறந்த தலைவர்கள் இவங்களும் ஒருத்தங்க. சரியா? ஸோ அதற்கப்புறம் 1930ல் தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இதுவும் நீதி கட்சியோட காலங்கள் தான். அரசு கல்லூரிகள் நிறைய நிறுவுறாங்க. சித்தா, யுனானி, ஆயுர்வேதா மருத்துவத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
3000 மீனவ சிறுவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எழுத்து பயிற்சி, மீனவ பயிற்சி, இந்த பயிற்சியெல்லாம். சரி, இது எல்லாமே நீதி கட்சியோட சாதனைகள். சாதனைகளே பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. ஆனால் இது எல்லாமே 1920 to 26, 27, 30க்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாங்க. நீதி கட்சியோட தோல்விக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க காங்கிரஸோட ஒத்து போயிருக்க மாட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை இவங்க ஆதரிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட எழுச்சி. காங்கிரஸ் கட்சி பிராமணர்கள் கட்சி அப்படிங்கிறத தாண்டி அனைத்து மக்களுக்குமானது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் விதைச்சிருப்பார். எல்லா ஏழை எளிய மக்களையும் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வச்சிருப்பார். ஸோ இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடை இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு 3 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், தேசியவாதம் பேசாமல் பிராந்தியவாதம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தேசியவாதம், அப்போ நம்மளுக்கு வேண்டியது சுதந்திரம் அப்படின்னு போகும்போது இவங்க மேலே மற்றவங்களுக்கான இது குறைஞ்சி போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆட்சியாளர் கீழே இருக்கும். இப்போ முனுசாமி நாயுடு இருந்தார், அவர் இருக்கும்போது நாயுடு சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பொப்புளி அரசர் இருக்கும்போது ஆந்திரா பேசவங்களுக்கு அதிக இது கொடுக்குறாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியோட எழுச்சி, இவங்க சுயராஜ்ய கட்சி வந்து போட்டியாக இருப்பாங்க, தன்னாட்சி இயக்கத்தோட சேர மாட்டாங்க, காங்கிரஸ் கட்சியோட சேரவே மாட்டாங்க. சரிங்களா? பிராமணர் கொள்கை இவங்களோட ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் சில இடங்கள்ல அது ஒரு மைனஸாக போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சில வகுப்பாரின் உயர்வுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆதி திராவிடர் இவங்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க, சில இடங்கள்ல ஏமாந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தலைவர்களோட அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை, அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். அப்புறம் பொப்புளி அரசரோட எதேச்ச அதிகாரத்தன்மை, முதலமைச்சர் அந்த பொப்புளி அரசர் என்ன பண்ணுவார், ஒரு மாதிரி நடந்துப்பார். இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி நீதி கட்சியோட தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உள்கட்சி பூசல்கள். சரி, இதெல்லாம் நீதி கட்சியோட தோல்விக்கான காரணங்கள். ஸோ நீதி கட்சியை வச்சு சில பத்திரிகைகள் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 1ல் சில கேட்டிருக்காங்க. நான் அந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ப்ரீசியர் கொஸ்டின் போடும்போது அதை சொல்கிறேன். மிரர் ஆஃப் த இயர் ராமசாமி முதலியார் அவரோட நீதி அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இதில் வந்த தலையங்கங்களோட தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா 1927 வந்துச்சு. அவர் தலையங்கங்கள் எழுதியிருப்பார் ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவர். சரியா? அதை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து 1987 திராவிடர் கழகம் மிரர் ஆஃப் தி இயர் சர் ஏ ராமசாமி, ஆற்காடு ராமசாமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் முத்துசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். சரியா? இது எல்லாமே நீதி கட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து ஸ்கூல் புக்கில் இல்லாத சிலபஸ் ரிலேட்டடான ஸ்பெஷல் டாபிக் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும். ஸோ தலைவர்கள் கொடுத்துருப்பேன், அது ஒரு ஸ்பெஷல் டாபிக், இது ஒரு ஸ்பெஷல் டாபிக். இதே மாதிரி அடுத்தடுத்த கொடுக்குறேன். உங்களுக்கு நீதி கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம முக்கியமான 3-4 தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றியான தனியான வரலாறுகள் உங்களுக்கு தனியாகவே நான் தரேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.